எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டும் நானும் ப்ரீவியூ சாட்டர்டே டபுள் ஹெட்டர் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஹெட்டருக்குள்ள போறோம். லாஸ்ட் வீக் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனாலும் டபுள் ஹெட்டர் இல்லாம வந்துச்சு. இப்போ வந்து இனிமே தான் டோர்னமெண்ட் சூடு பிடிக்க போகுது. மேட்ச் வந்து டக்குன்னு ரெண்டு மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய டிஃபரன்சஸ் வரும் டேபிள்ல. கடைசி இருக்கிறவங்க கடைசி தான் இருப்பாங்க. பட் மற்ற டீம்ஸ்க்குலாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். இதுல வந்து டெல்லி வர்சஸ் மும்பை இது எப்பயுமே ஒரு ஹை வோல்டேஜ் கிளாஷா தான் இருக்கும் ஐபிஎல்ல. ஹெவி வெயிட்ஸ் அட் டெல்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹோம் கேம் ஆடுறாங்க. டெல்லி அவே கேம் ஆடி அங்கேயும் ஜெயிச்சுட்டு எக்கனா ஸ்டேடியம்ல டெல்லி ஆர் பேக் டு தேர் ஹோம் ஃபெரோசா கோட்லா அருண் ஜேட்லி ஸ்டேடியம். இந்த கிரவுண்ட்ல தான் வந்து இன்னைக்கு மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட. ஸோ இந்த மேட்சை பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். மட்டும் எப்படி லைன் அப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் வென்யூ பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. டெல்லி வந்து ஐ திங்க் தே வில் கோ வித் சேம் டீம். அதே மாதிரி அசுதோஷ் சர்மா இதுவா இல்லை என்னதான் சமீர் ரஷ்மி அடிச்சிருந்தாலும் அதை ஃபிளெக்சிபிளாக தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏர்லியரா கொஞ்சம் இவங்களே வந்து நல்லா ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா ஐ திங்க் தே வில் கோ வித் அசுதோஷ் சர்மா இந்த எண்டு. அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வச்சிருப்பாங்க. மற்றபடி தே வில் கோ வித் சேம் 11. எந்த சேஞ்சஸும் இருக்காது. அக்யூப் நபி கொண்டு வருவாங்களா அப்படின்னா மேபி யாருக்காச்சும் இப்போ அவங்க ஃபாஸ்ட் பால் ரொட்டேட் பண்றாங்க, நடராஜன் இன்ஜுரி போன்னு, சரி ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி மாத்தணும்னா மேபி ஒரு ஆப்ஷன். மற்றபடி ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவங்க ஏற்கனவே சொன்னது வந்து ஸ்டார்க் இல்லாமல் இருந்தால் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் கண்டிப்பா நடராஜன் கூட கொண்டு வருவாங்க. அந்த இதுக்காக கூட அவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஸோ ரெண்டு டீமுமே ஐ திங்க் தே வில் கோ தி சேம் டீம். இதுல வந்து சாண்ட்னர் வந்துட்டாரு. அவர் எப்படி உள்ள வராருன்றதை பொறுத்து கசன் ஃபாரூக் பல் டேரக்டா வராரா இல்ல போன மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அதே லெவல் நட போறாங்களா அப்படின்றது தான். மயங்க் மார்க்கெட்டே ஒரு ஓவர் தான் போட்டாரு. ஸோ அந்த இது மாத்துறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். கசன் ஃபாரூக் பதில் சாண்ட்னர் வந்தாருன்னா மார்க் அண்ட் டேக் பதில் வேற யாராச்சும் கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். மார்க் அண்ட் டேக் தீபக் சாகர் இன்டெரக்டா நீ நினைக்கிறது புரியுது எனக்கு. பட் அது நடக்குமா இல்லையா? நியூ பால் வந்து போன வரை ரொம்ப ஒன்றும் பெருசா போடல. போல்ட் ஒரு ஓவர் போட்டாரு, அதுவும் வந்து பெருசா நல்லாலாம் போடல. ஸோ மேபி சாண்ட்னர் வச்சு நியூ பால் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டு ரைட் ஹேண்டர் தான் ஓப்பன் பண்றாங்க, கேஎல் ராகுல் நிஷாங்கா தான். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன். அதனால சாண்ட்னர் வச்சு நியூ பால் போடலாம். போன மேட்ச் போடுறதுக்கு இல்ல அவங்க தே வில் பிரிங் இன் தீபக் சாகர் அட் சம் பாயிண்ட். அது இந்த பாயிண்டா இருக்கலாமா அப்படின்னு தான் திங்க் பண்ணணும். லெக் ஸ்பின்னர் தேவையா டெல்லி பிச்சுக்கு குட்டி கிரவுண்டுக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது தெரியல, அது பார்க்கத்தான் தெரியும். பட் எல்லாத்துலயுமே ஒரு லெக் ஸ்பின்னர் ஆடின அதே அப்படின்னு டூயிங் வெல் தான். ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே அமித் மிஸ்ராவை எடுத்து நாள்ல இருந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் சேஞ்ச்டு, கிரவுண்ட் ஹஸ் சேஞ்ச்டு. பட் தென் இப்போ இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் வியூஸ்க்கு. இப்போ வந்து என்னன்னா நம்ம இப்போ இது கிரவுண்ட் வென்யூ இதெல்லாம் பத்தி நம்ம நம்பர்ஸ் கொடுக்கும்போது இப்போ 185 190 நம்ம சேப்பாக்கில் சொல்றோம் அப்படின்னா கடைசி 25 மேட்சா கனெக்ட் பண்ணி சொல்றது அது டேட்டா வைஸ். பட் கேம் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா எவால்வ் ஆயிருச்சு. 25 கேம்ன்றது 2 சீசனுக்கு முன்னாடி ஆடுற இன்டென்ட்ல இப்ப எல்லாரும் ஆடுறது இல்லை. ஸோ அது வந்து அந்த +10 நம்ம ஃபேக்டரின் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வென்யூஸ்லயுமே. ஸோ இப்போ லெக் ஸ்பின்னர் ஆடுறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் டெல்லியில வந்திருக்கு. அப்படிங்கிறதே வந்து ஹவு மச் கேம் ஹஸ் எவால்வ் அப்படின்றது தான். ஏன்னா நோ பிரெய்னர் டு பிளே சம்படி லைக் அமித் மிஸ்ரா இன் சீசன் 1. பட் இப்பவும் சம்படி லைக் விப்ராஜ் நிகம் இஸ் ஸ்டில் ஃபைண்டிங் அ பிளேஸ் இன் டெல்லி. பட் அவங்க லெக் ஸ்பின்னர் ஆடுவாங்களா இல்லையான்னு நம்ம திங்க் பண்றோம் அப்படின்னா அவர் பேட்டிங் விளையாடுற மாதிரி இல்லைன்னா அவர் மோஸ்ட் இதுல இருக்க மாட்டாரு 11ல. அவர் வந்து என்னன்னா அந்த ஒரு ஸ்பின்னும் போடுறாரு, பேட்டிங்கும் வந்து கடைசியில் அடிக்கிறாருன்றதுனாலதான் இருக்காரு. ஒரு லெக் ஸ்பின்னரா அது 3வது ஸ்பின்னரா வந்து இந்த சமயத்துல இப்ப ஐபிஎல் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களுக்கு வந்து இப்ப யாரும் பெருசா இல்ல. சாண்ட்னர் ஒருத்தர் தான் இருக்காரு. வில்சார்ஸ் இருந்தா கூட நம்ம யோசிக்கலாம். இல்ல ஐ திங்க் தே வில் கோ வித் மார்க்கண்டே ஒன்லி. ஒரு என்னதான் இருந்தாலும் அன்சேஞ்சாவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இருக்கு. பட் அது கசன் ஃபாரூக் எவ்வளவு ட்ரஸ்ட் பண்றாங்கன்றத பொறுத்து இப்ப தெரியும். இன்னும் ஒரு கேம் கொடுக்கலாமே, ரொம்ப ஹார்ஷா இல்ல. ஒரு பேட் கேம் தான் அக்செப்டட். பட் உடனே உட்கார வச்சிருவாங்களா? பட் அது டிபெண்ட்ஸ். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே இருந்தாங்கன்னா அவங்க விளையாடி இருப்பாங்களா அப்படின்றத பொறுத்து தான். இல்லாதனால விளையாடினாங்க அப்படின்னா என்ன நல்லா விளையாடி இருந்தாலும் ட்ராப் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் பட் என்னதான் இருந்தாலும் பேட்டிங் வந்து லாஸ்ட் டைம் வந்து 8ல ஷர்துல் தக்குன்றது ஐ ஃபெல்ட் கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. மற்ற டீமுக்கு ஓகே, மற்ற டீம் அது கூட இல்லாமலாம் இருக்காங்க. நம்ம சில டீம்லாம் லைக் நம்ம டீம் சொல்லலாம். பட் நம்பர் 8ல ஷர்துல் தக்குன்றது இப்போ இம்பாக்ட்ஸ் அப்படி வரால மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கம்மியா போனது இல்லை. ஸோ அது வந்து சாண்ட்னர் இருந்தாருன்னா ஷர்துல் தக்கூர் வில் பி அட் நம்பர் 9. அது இன்னும் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க கார்வின் பாஸ் கூட திங்க் பண்ணலாம் அட் சம் பாயிண்ட். இந்த மேட்ச் இல்ல, பட் சம் பாயிண்ட் அது ஒரு ஆப்ஷனா வரும். இருக்கிற வரைக்கும் ஐ திங்க் தே வொன்ட் ப்ளே கார்வின் பாஸ் நினைக்கிறேன். யாருக்கு வரைக்கும்டா? ஹர்திக் பாண்டியா பவுலிங் ஃபிட்னா இருக்கிற வரைக்கும் கார்வின் பாஸ் விளையாட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே பாப்போம். பட் அவர் கண்டென்ஷன்ல இருக்கலாம். பட் என்னதுன்னு பார்ப்போம்.
இவங்க வந்து டெல்லி வந்து அதேதான் நீ சொல்ற ஒரு இதுதான். பட் ரிஸ்வி ஸ்ட்ரைட்டாவே இப்போ உங்க சர்ஃபராஸ்லாம் இம்பாக்டா வந்தாரு பெர்ஃபார்ம் பண்ணோடனே அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டாங்களா அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாவே சமீர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் பார்ப்போம் அவங்க எவ்வளவு ஃப்ளூயிடா வச்சிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்தும் தே வில் டிசைட் ஆன் தட். மற்றபடி பெரிய சேஞ்சஸ் வெரி இன்ஜுரிஸ் கன்சர்ன்லாம் எதுவும் இருக்கா? இன்ஜுரிலாம் எதுவும் இல்லையே, போன மேட்ச் எதுவும் பெருசாக இன்ஜுரி அதெல்லாம் எதுவும் இல்லை. மழை பெய்யுன்றாங்க அந்த மேட்ச் வில் ஹேப்பன், பட் தேர் வில் பி டிஸ்டர்ப்ஷன்ஸ். அண்டர்ஸ்டாம்சன் போட்டிருக்கு. பட் அது மேட்ச் நடந்துரும், அது ஒன்றும் இது இல்லை. இந்த வென்யூ கைடுன்னு பார்த்தோம்னா அதான் கடைசி 20 மேட்ச்ல வந்து லைக் இப்போ 12 கேம்ஸ் லாஸ்ட் 19 கேம்ஸ்ல வந்து 12 கேம்ஸ் ஒன் பை டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரு டிஃபெண்டிங் கிரவுண்டாகவும் இருந்திருக்கு இந்த கிரவுண்டு. நம்ம எப்படி ஏக்கனால பார்த்தோமோ அதுக்கெல்லாம் இதா கான்ட்ராஸ்டா இங்க வந்து 19ல வந்து 12 ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப நத்திங் ராங் இன். எல்லாருமே வந்து இப்போ டெம்ப்ளேட் வந்து சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது. பட் இந்த வென்யூல வந்து அதுவும் இட்ஸ் நாட் அ பேட் இது. இவங்க ஆவரேஜ் ஸ்கோர் வந்து சின்ன கிரவுண்டு கொஞ்சம் சின்ன டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறனால பாரே வந்து 200 205 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இப்போ வின்னிங் ஸ்கோர் மேஜிக் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து சம்மர் அரௌண்ட் 220 இருக்கலாம். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இந்த அதர் வென்யூஸ். சின்னசாமி கொல்கட்டாவை விட மேபி ஒரு ஒரு அப் டு 10 ரன்ஸ் வரைக்குமே மேஜிக் ஸ்கோர் வந்து இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும் அப்படிங்கிறது இது. இது வந்து 4 ஹிட்டிங் கிரவுண்ட்ல வந்து நம்பர் 1 கிரவுண்டு. மேக்சிமம் ஃபோர்ஸ் பர் மேட்ச் இருக்கிற 14 வென்யூலையுமே இதுதான் வந்து மோஸ்ட் 4 ஹிட்டிங் கிரவுண்டு. அதனால நிறைய பவுண்டரிஸ் பறக்கும். மேஜிக் ஸ்கோர் வந்து சம்மர் அரௌண்ட் 220 அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் நாட் அ பேட் சாய்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வென்யூ சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். யாரு இல்ல வெதர்னால பேட்டிங் வந்து தே மைட் ப்ரிஃபர் டு சேஸ் தான். இந்த இதுவும் மழை வந்து கொஞ்சம் கண்டிப்பா அத ஈக்குவேஷன்ல எடுத்துதான் ஆகணும், கொஞ்சம் டிஸ்டர்ப்ஷன் இருந்தாலும் இருக்கலாம். பட் டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நீட் நாட் பி டிஸ்ஹார்டன்ட் ஆல்சோ. இந்த நம்பர்ஸ் அவங்க கையிலயும் இருக்கும். ஸோ தே மே நாட் பி டூ டிஸ்ஹார்டன்ட். இப்போ என்ன கீ மேட்சப் என்ன இந்த மேட்சுக்கு? ஹலோ, கீ மேட்சப் என்ன? ஓப்பன் போன வாட்டி ஓப்பனர்ஸ் வச்சு கிழிச்சு விட்டாங்க ரோஹித் சர்மாவும் ரிக்கில்டனும். அந்த நியூ பால் எடுத்து லுங்கிங்கிடி மாதிரி ஒருத்தர் வந்து இவங்க காலி பண்ண நினைப்பாரா? வேற என்ன கீ மேட்சப்? ஆக்சுவலா முகேஷ் குமார் ரொம்ப நல்லா போட்டாரு, நல்ல 2 சதவீதம் ஸ்விங் பண்ணாரு. ஐ மீன் நம்ம விளையாடவே மாட்டாருன்னு எதிர்பார்த்தோம், நல்லாவே போட்டாரு. அதான் நியூ பால் வந்து திரும்ப வந்து ரிக்கில்டன் இவங்க எல்லாம் விட்டீங்கன்னா ஒரே சான்ஸ் வந்து அப்பவும் என்ன சொல்றது, மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். என்னதான் இருந்தாலும் திலக் வர்மா, சூரியகுமார் எல்லாரும் இருக்காங்க. ஸோ நியூ பால் விக்கெட் எடுத்தா தான் அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் தான் வச்சிருக்கோம். கேஎல் ராகுல் போனதுல ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனாரு. அது வந்து கொஞ்சம் அதிசயமா ஃபர்ஸ்ட் பாலே இருந்து ஷார்ட் அடிக்க போனாரு. யூஸ்வலா விட்டுருப்பாரு. மேபி நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் ஓட்டுறீங்கல்ல, எல்லாரும் ஓட்டுறீங்க நீங்களே. இங்கேயே நான் யாரும் காட்டுறேன்டா அப்படின்னு காட்ட பார்த்தாரு. இல்ல நான் முதல் பால் அட்டே போடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேபி வெளியே போச்சுடா. அப்படியே ரொம்ப அப்படியே லேட் ஸ்விங் அப்படியே வெளியே போச்சு, பூ மாதிரி வெளியே போச்சு. அப்போ ஐ திங்க் ஐ ஃபீல் முகேஷ் குமார் எப்படி போறாருன்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ அது. அண்ட் இன்னொன்னு வந்து இவங்களுக்கு வந்து 2 ரைட் ஹேண்டர் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சாண்டர் வச்சு ஆரம்பிக்கலாம் இவங்க. அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் கடைசியா ரொம்ப பவர் பிளேல போட்டிருக்காரு, ஞாபகம் இல்லையே. போட்டாரு 5th 6th ஓவர் அந்த மாதிரி தான் வந்தாரு. பட் யூ கேன் ஸ்டார்ட். போல்ட்டும் ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. மேபி ஃபர்ஸ்ட் ஓவர் ஏதாச்சும் ஒரு 3-4 பால் ஸ்விங் ஆகுதா, அதுக்காக வேணா போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கலாம். செகண்ட் ஓவர் 2 பேர் இருந்தாங்கன்னா தே கேன் ஸ்டார்ட். 2 பேரையும் கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ரன் அடிக்காம கொஞ்சம் இது பண்ண முடியும் லெஃப்ட் ஹேண்ட். அது எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நியூ பால்ல வந்து பும்ரா இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, 5th or 6th ஓவர்ல தான் கொண்டு வராங்க. அந்த சைட் போடுறதுக்கு பெருசா ஹர்திக் பாண்டியா போறதால சாண்டர் போடலாம் நான் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் இந்த பேருக்கு. அதுதான் மத்த எல்லா டீமே விட மும்பைக்கு ஒரு பெரிய இது அதுதான். நீங்க என்னதான் டாப் ஆர்டர் இப்போ ஒரு பெரிய பர்ஸ்ட் வச்சு நீங்க ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே யாராவது ஒருத்தர் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மால மிச்சம் இருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவங்களுக்கு இன்னிங்ஸ் எப்படி பில்ட் பண்ணி அந்த ஒரு பார் ஸ்கோர் அண்ட் அபவ் பாரு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அங்கதான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மசில் மெமரி, இந்தியாக்காக விளையாட இன்டர்நேஷனல் லெவல் வேர்ல்ட் கப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பல மடங்கு இருக்கிறது தான் வந்து அந்த எட்ஜ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் தேன் அதர் டீம்ஸ். மோர் ஆஃபன் தென் நாட் நீங்க வந்து இவங்களை காலி பண்ணி விடுறது, ஒரு 120 ஆல் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது, ஒரு 80 ஆல் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து வில் கிவ் மும்பை இந்தியன்ஸ் எட்ஜ் ஓவர் அதர் டீம்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, யார் ஜெயிப்பாங்க? மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருவாங்க.
காம்பினேஷன் ஃபுல்லாவே இருக்கு. எப்படி வேணா அவங்க கொண்டு வரலாம். லைக் ஃப்ரண்ட்ல ரிக்கில்டன்ல இருந்து திலக் வர்மால இருந்து ரூத்தர்ஃபோர்டு, சாண்ட்னர் இந்த மாதிரி இருக்கும்போது 4 லெஃப்ட் ஹேண்டர், நமந்தீர், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் 4 ரைட் ஹேண்டர் இருக்காங்க. இப்ப அதுவுமே வந்து அவங்க பிட்ச் டைமென்ஷன்ஸ் பார்த்து அவங்களால ஈஸியா இது பண்ண முடியும். ரொம்ப வர்சடைல் டீம், மாடர்ன் T20 டீம், எக்ஸ்பீரியன்ஸ் டீம். எப்படி வேணாலும் இது இந்த புலி அந்த புலின்னு டி ராஜேந்தர் சொன்ன மாதிரி 20 புலி சொல்லலாம். அப்படி ஒரு டீம் தான் இது. சரி, அந்த புலி ஜெயிக்குமா இல்ல இந்த புலி ஜெயிக்குமா சொல்லு. மும்பை அப்படின்ட்டீங்க. இப்ப எனக்கு நீ நான் மும்பை சொல்லலாம்னு நினைச்சேன். ஜெயிக்கும். டெல்லி நல்ல டீம், ரொம்ப நல்ல டீம் தான். பட் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால நானும் மும்பையே ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மும்பைன்னு சொல்றேன். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. அப்படியே அடுத்த மேட்ச் போங்க. அடுத்த மேட்ச் வந்து அகமதாபாத் போங்க. ஜிடி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்த டீம். ராஜஸ்தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்ச டீம். இதுல எப்படி இருக்கும் சேஞ்சஸ்லாம்? டீம் சேஞ்சஸ் என்னென்ன இருக்கும்? என்ன எதிர்பார்க்குற சொல்லு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்ச டீம்னா அது பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குமா? அப்படி சொல்லடா, இது ஒரு ஃபேக்ட். நீங்களா அதை இது பண்ணிட்டீங்கன்னா அதான் இந்த பிட்ச்ல தான் ஐ திங்க் போன தடவை ஏதோ நிறைய அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. 200 ஏதோ மேல. அவங்க எல்லா மேட்சும் அவங்க 200 மேலதான் போகுது. இப்போதைக்கு கான்ட்ராஸ்டிங் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அதுதான் சொல்லி ஆகணும். எங்க ரெண்டு டீம் தான். சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் கன்சர்வேட்டிவா நாங்க 4 தான் அடிப்போம், 6 எல்லாம் அடி கொஞ்சம் தான் அடிப்போம். நாங்க வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா விளாடுறாங்க. பட் ஆனா அங்க வந்து ஆப்போசிட்டா ஜெய்ஷ்வால், சூரியவன்ஷி ஆல்மோஸ்ட் வெரி எக்ஸ்ப்ளோசிவ். போன தடவை ஜெய்ஷ்வால் வந்து ஆக்சுவலா ஒரு எண்டை வந்து இது பண்ணி தான் விளாடினாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சிருந்தா அவரும் அக்ரெசிவா தான் விளையாடி இருப்பாரு. பட் ஆனா கரெக்டா விளையாடினாரு. அந்த சைடு தான் அவ்வளவு நல்லா போயிட்டு இருந்தாங்க. கான்ட்ராஸ்டிங் அப்ரோச். ஆனா ஜிடிக்கு ஒர்க் ஆயிருக்கு, இது இவங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எப்படி போவோம் பார்ப்போம். டீம் வந்து என்ன சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமா? ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து போன தடவை சொன்னதே வந்து 4 ஃபாரின் பிளேயர் டானவன் ஃபெரேரான்னு சொன்னாங்க. பேட்டிங் பிடிக்கும்போது ஆக்சுவலா வந்திருப்பாரு வேணும்னா. அவரோட பவுலிங் வந்து அவர் ஷோல்டர் இன்ஜுரி இருந்து வர்றதுனால ஐ திங்க் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் இனிஷியலி. ஏன்னா பராகும் இருக்க ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு அது ஒன்றும் பெருசா தேவைப்படாது இன்னொரு ஸ்பின்னரு. அதனால மோஸ்ட்லி அவர் தான் வந்து இம்பாக்ட் சப்பா இந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் அவங்களுக்கு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபீல்டிங் அதெல்லாம் யூஸ் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தே வில் கோ த சேம் டீம். அந்த பிரிஜேஷ் சர்மாக்கு பதில் வேணா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் சுஷாந்த் மிஸ்ரா, யுத்வீர் சிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹிட் த டெக் பவுலர் வேணுமா அந்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். அவரெல்லாம் நல்லா போட்டாரா? டிராப் பண்றது ரொம்ப அன்ஃபேர். பட் மோஸ்ட்லி இம்பாக்ட் சப்பா வச்சுட்டு மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்சாங்க. இவர் ஃபுல்லா உள்ள டானவன் ஃபெரேரா இருப்பாரு, அவர் வெளியே இருப்பாரு. அது வேணும்னா சேஞ்ச் பண்ற மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். துஷார் தேஷ்பாண்டே இவங்க நியூ பால்ல போடுறாங்க. நியூ பால்ல போடலன்னா அவருக்கு வேலை இல்லை. போன சீசனுக்கு முன்னாடி அவர் பர்பிள் கேப் ஹோல்டரா 2 சீசனுக்கு முன்னாடி நியூ பால் போட்டார்ல. நியூ பால்ல போட்டு 2 விக்கெட் எடுப்பாரு. அதுக்கப்புறம் நெட்ல வந்து விக்கெட் எடுத்தாரு. கொடுங்க நியூ பால்ல. நியூ பால்ல பெரிய ஆர்ச்சர் அப்புறம் தான்டா இவங்க எல்லாம் அப்படிங்கறத தேஷ்பாண்டே. அதுக்கப்புறம் ஏன் மாத்தணும்? அதெல்லாம் மாத்த மாட்டாங்க. சரி, ஓகே. ஜிடியும் அதே டீம் தானா? சாய் கிஷோரை கொண்டு வர பாப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுதான் ஒரே இது. இல்ல ஷாருக் கான் தூக்க மாட்டாங்க. ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர்லாம் ஒரே மேட்ச்ல எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ரபாடா வந்து இன் பவுல் வெரி பேட். பட் அந்த அளவுக்கு ஃபாரின் பிளேயர் ஸ்பாட் அளவுக்கு அவங்க கொடுத்ததுமே பவுன்சர் போடணும்னு ஷேர்ஸ் பவுன்சர் போடணும் அசோக் சர்மா கொண்டு வந்தாங்களே தவிர ரபாடா கொண்டு வரல. ஜிடி இது ஹோம் கேம், அதனால it looks interesting to see how they play their home combination. சாய் கிஷோர் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி போன கேம் அவங்க முல்லன்பூர்ல ஆடினாங்கன்னு நினைக்கிறேன், பஞ்சாப் கிங்ஸோட. சோ இந்த வென்யூக்கு அவங்க சாய் கிஷோர் உள்ள கொண்டு வரலாம். பட் யாரோட எக்ஸ்பென்ஸ்ல? அசோக் சர்மா நல்லா போட்டாருப்பா. அவரை டிராப் பண்ணுவீங்களா? பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரபாடா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டிராப் பண்ண முடியாது இல்ல. பிரசித் டிராப் பண்ணி தான் இம்பாக்ட் அப்ப வச்சிருந்தாங்க போன மேட்ச். அது இம்பாக்ட் அப்ப வச்சிருந்தாங்க. பட் ஆனா அது மோஸ்ட்லி இந்த மேட்ச்க்கு அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்லா வேற போட்டாரு. அவரை டிராப் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் இப்போதைக்கு. சாய் கிஷோர் ஷாருக் கான்லாம் அப்படியே விளையாடிட்டே தான் இருப்பாரு, ஸ்கேம் பண்ணிட்டே தான் இருப்பாரு தொடர்ந்து. ஷாருக் கான் ஸ்பாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஷாருக் கான் ஸ்பாட்டுக்கு அவங்க ரிப்ளேஸ் பண்ணா குஷாகரா, நிஷாந்த் சிந்து அந்த மாதிரி தானே போக முடியும். பேட்ஸ்மேனா தான் போக முடியும். இல்லைன்னா இன்னொருத்தரை கொண்டு வந்துட்டு ஹோல்டரை கொண்டு வந்துட்டு நம்பர் 3 எல்லாம் ஆடுவாரு தெரியும் உனக்கு. டிஎன்பிஎல் ஏற்கனவே இவங்க வந்து பேட்டிங் வந்து நம்பர் 4ல 5 வாஷிங்டன் சுந்தர், 6 ஷாருக் கான் தவிர ரொம்ப கொடுமையா இருக்குன்னு நீங்க இன்னொருத்தர் சாய் கிஷோரி ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் அந்த லைன் பேட்டரா என்ன பண்றாருன்னு கேக்குறேன். பட்
என்னதான் இருந்தாலும் ஷாருக் கானோட சாய் கிஷோர் பெட்டர் பேட்ஸ்மேனா, என்னதான் இருந்தாலும் கரண்ட் ஃபார்ம்ஸ் இருந்தாலும் சரி, ஆஸ் அ பேட்ஸ்மேன் மட்டும் பாருங்க. சரி பாருங்க, ஷாருக் கானோட எல்லாருமே பெட்டர் பேட்ஸ்மேன் தான் இப்போதைக்கு. அவர் பெர்ஃபார்ம் பண்றாரான்னு பாப்போம். நேரா மைண்ட்ல இல்ல, நேரா மைண்ட்ல அவர் இன்னும் பெரிய பிளேயர் தானே. அதுவும் ஒரே மேட்ச் இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 3 மேட்ச் பாப்பாங்க. அதுலயும் அந்த ஸ்பாட்டுக்கு குமார் குஷாகிரா மாதிரி ஒருத்தரும் துண்டை போட்டு வச்சிருக்காரு. குமார் குஷாகிரா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஹோல்டரையும் கொண்டு வரலாம். ரபாடக் பதில் ரஷீத் டிராப் பண்ணிட்டு சாய் கிஷோரை கொண்டு வந்து பேண்டனையும் கொண்டு வந்துருங்க. வேற வழி இல்லைன்னா அவங்களோட பிளான் பி அதுவா தான் இருக்கும். somebody like Banton coming in will also be high on their priority list. அதையும் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான். மட்டும் இல்ல, ரஷீத் கானையும் தூக்கிட்டு சாய் கிஷோரை வச்சு ஸ்பின் போடுவோம். ஒன்னும் லெக் ஸ்பின்னர்லாம் ரஷீத் கான் மேல உனக்கு ஏன் இவ்வளவு பகைன்னு எனக்கு தெரியல. போன மேட்ச் நான் திரும்பியும் சொல்றேன், போன மேட்ச் நல்லா தான்டா போட்டாரு. நீ இவ்வளவு அவரை கிழிச்சு தொங்க தேவையில்லை. இது வந்து 6 பால்ல வந்து ஒரு 5 பால்னாச்சும் கரெக்டா நல்ல அதே கன்சிஸ்டன்டா போடுவாரு. இப்ப அந்த மாதிரி போட மாட்டாரு. ஃபாஸ்ட் பேஸ் இருக்காது, ஓகே, திரும்ப கொஞ்சம் பேஸ்ல போடுறாரு. பட் ஸ்டில் ஒரு டவுன் அவுட் ரைட் ஆஃப் ட்ராக் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் கால் கிட்ட எல்லாம் பிச் பண்ணி ஒரு பால் போடுறாரு. அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் போட்டதே இல்ல. சரி விடுங்க, we may not be at the best but still good enough to do the job. அப்ப போன மேட்சை பொறுத்த வரைக்கும் அதுதான் பண்ணுவாரா? ஏன்னா இவங்க பேட்டிங் அவ்வளவு கேவலமா இருக்கிறதுனால பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா ஃபாரின் பேட்ஸ்மேன் கொண்டு வரணும்னா இப்படி பண்ணி தான் ஆகணும்ன்ற. நான் ஒண்ணு சொல்லவா, இந்த டோர்னமெண்ட்ல இப்போதைக்கு இந்த 2 மேட்ச்ல 150 ரஷீத் கான் நல்லா போடுறாரு. சரி ஓகே, நான் வென்யூ இன்டெல் சொல்றேன். நரேந்திர மோடி ஸ்டேடியம் 26 மேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் வந்து 14 ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் டீம் வந்து 12 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் அப்படிதான், ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. பட் கான்ட் இது மோர் இன்டு த இது. அதே மாதிரி அங்க பேசினது டே மேட்ச், அது இதுதான் வந்து நைட் மேட்ச். முன்னாடி பேசணுமே ஃப்ரெஷாகோ, இது டெல்லியில் நடக்கிற மேட்ச் வந்து டே மேட்ச். ஸோ இதுவும் வந்து 50-50 ஹியர் அண்ட் தேர். ஃபர்ஸ்ட் பேட்டிங் 12, 14, செகண்ட் பேட்டிங் 12. எஸ்பெஷலி நிறைய டே மேட்சஸ்லாம் பேட்டிங் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ஐபிஎல்ல. அகமதாபாத்ல வந்து நிறைய டே மேட்ச்ல வந்து பேட்டிங் பண்ணி பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு மேபி ஸ்டில் வி டோன்ட் நோ ஹவ் இட் கோஸ். பட் இந்த கிரவுண்டும் அப்படிதான், நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்லை. டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டட் தி டீம்ஸ் அவுட் ஆஃப் த கான்டெஸ்ட். நான் 195 தான் இங்கே ஆவரேஜ் பார் ஸ்கோரு. இங்கேயும் ஐ வில் சே மேஜிக் நம்பர் would be somewhere around 215. அங்க 220 மேஜிக் அப்படிங்கிறது அடிச்சிட்டா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிற அளவுக்கு இருக்கு ஸ்கோர். இங்க மேபி 215 அப்படின்னு நான் இந்த பாயிண்ட்ல சொல்லுவேன். அங்க வந்து 220. இந்த கிரவுண்ட் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் லைக் 18 சிக்ஸஸ் பர் மேட்ச். அதே மாதிரி 29 பவுண்டரிஸ் பர் மேட்ச். அங்க வந்து 34 பவுண்டரிஸ், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த ஒரு மிட் லெவல்ல இருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, இஷ்டத்துக்குலாம் சிக்ஸ் அடிக்க அந்த சின்ன சின்ன கிரவுண்ட்ல அடிக்கிற அளவுக்கு அடிக்க முடியாது. பட் பால் நல்லா பேட்டுக்கு வரும். ஸோ இதுதான் இந்த கிரவுண்டை பத்தின நம்மளோட வென்யூ கைடு. ஸோ இந்த மேட்ச் வேற என்ன கீ மேட்சப்ஸ் என்ன பாக்குறது இல்ல? கீ மேட்சப்ஸ் அது என்ன, அதுதான் அந்த 3 பேரை தூக்குறீங்களா மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்றது தான் நம்ம அப்பதான் சொல்லிட்டு இருக்கோம். சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், பட்லர். முன்னாடி வந்து இவங்க ஸ்லோ பண்ணா பட்லர் வந்து ஆக்சலரேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பட்லருமே ஆக்சலரேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ 3 பேரை தூக்காதீங்க, 2 பேரை தூக்குங்க, ஒருத்தர் அங்கேயே வச்சு சம்பவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அடிப்பாரு பிலிப்ஸ் வந்து குயிக் ஃபயர் 30-40 அடிப்பாரு. அதுக்கு மேல அடிக்க மாட்டாரு, அதுக்கு மேல அவுட் ஆயிடுவாரு. இல்ல சரி, அவரு வந்து என்னன்னா நீ சொன்ன மாதிரி நம்பர் 3ல கூட அனுப்பி விடலாம் பிலிப்ஸ். அதாவது உடனே அக்ரெசிவா எங்களுக்கு வந்து பால் வந்து நான் வந்து 10 பால் சும்மா தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அடிப்பேன் பட்லர் மாதிரி இல்லாம வந்த உடனே ஆக்சலரேட் பண்றதுக்கு பிலிப்ஸ் பண்ணுவாரு. அவுட் ஆனா வேற வழி இல்லை, அந்த மாதிரி பண்ணலாம். தேர்ட்டியாவது நம்ம போன தடவை ரொம்ப இதா சொன்னேன். அதான் சொன்ன மாதிரி போன தடவை ஒரு பால் கூட அடிக்க முடியாது. கடைசி 4 ஓவர்ல வந்து வெறும் வந்து 20 ரன் அடிக்கிறதுலாம் வந்து 4 விக்கெட் தான் போயிருக்கு. 20 ரன் அடிக்கிறீங்கன்றது வந்து அதுவும் அவுட் ஆகாம 20 ரன் அடிக்கிறது. 31 balls 32 runs அடிச்சிருக்காங்க அந்த 3 பேர் சேர்ந்து. ஐபிஎல் நம்ம வந்து சில இதெல்லாம் சொல்றோம். இப்ப 31 balls 32 சென்னை சூப்பர் கிங்ஸ் அதோட வெற்றி ஆடுவாங்க கடைசியில. இந்தியன் டிகாக்கு, பூரான் இந்த மாதிரி ரிட்டையர் ஆயிட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரிட்டையர் ஆயிட்டு பிரான்சைஸ் கிரிக்கெட் விளையாடுறவங்க வந்து இதுல பெருசா விளையாட மாட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். இவர் ஒரு வருஷமா விளையாடல, எந்த கிரிக்கெட்டுமே விளையாடல. ஃபர்கெட் அபவுட் பிரான்சைஸ் கிரிக்கெட். இதெல்லாம் ஒரு வருஷமா போன ஐபிஎல் மேட்ச் கடைசியா விளையாடிட்டு நான் ஒரு வருஷம் கழிச்சு வந்து நான் இன்னும் இதுல இருப்பேன். அதுவும் வந்து வயசானவர். இவர் பெருசா வந்து ஒரு சீசன் தவிர பெருசா எதுவும் கன்சிஸ்டன்டா பயங்கர ரன் அடிச்சதுல. பட் நிறைய மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. அந்த மாதிரி ஒரு வருஷம் விளையாடாத ஷாருக் கானும் என்ன தமிழ்நாடு ஸ்மார்ட் டீம்ல இருந்து தூக்கப்பட்டாரு. அவரும் வந்து ஒரு 3-4 மாசம் எந்த மேட்சும் விளையாடல.
ஸோ இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்தியன் ஸ்குவாட்லயே இருந்தார் தவிர அவரும் நிறைய கேம்ஸ் விளையாடல பெருசா. கேம் டைம் இல்ல அப்படிங்கிற. ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்கள வந்து 3 பேருமே ஒருத்தர் இருந்தா சரி ஏதாச்சும் கேரி ஆன் பண்ணலாம், அவங்க வந்து மேட்ச் வந்து ஃபார்முக்கு வந்துருவாங்க அப்படின்னு 3 பேரையும் அந்த மாதிரி வச்சுட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டம். They have to make some changes. சரி, யாரு ஜெயிப்பாங்க பாப்பா? எல்லாரும் சூனா பண்ண ஆக முடியாதுடா தோனி மாதிரி அப்படிங்கிற. சரி, யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்லு. ராஜஸ்தான் டு வின் அப்படிங்கிற. ஓகே, எனக்கு என்னமோ குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் ஜெயிச்சிருவாங்களோன்னு தோணுது. பாப்பா என்ன ஆகுது அப்படின்னு. சோ அகைன்ஸ்ட் போத் ஆஃப் தம், சுப்மன் கில்லும் சரி, சுப்மன் கில், பட்லர் எல்லாரையும் ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, ஸ்பெசிஃபிகலி சுப்மன் கில். ஸோ அந்த மாதிரி ஏர்லி விக்கெட் எடுத்து பட்லர் வந்து திரும்ப இது பண்ணாருன்னா மேட்ச் முடிஞ்சது அங்கே. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். வியூவர்ஸ் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க என்ன போகுது இந்த மேட்ச்ன்னு. கொஞ்சம் போக எல்லா கேமும் நம்ம இன்னும் இதாக கவர் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். வில் கீப் என்டர்டெய்னிங் வித் யூ. தேங்க்யூ ஆல். யுவர் ஆர் டேக் பை.